இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான தேர்தல், தமிழ்நாட்டுக்கு மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் ஆட்சி மாற்றம் உறுதியாக நடைபெற வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். காரணம், 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்கின்ற திமுக, இது ஆட்சி என்று சொல்ல மாட்டேன், காட்டாட்சி, ஊழல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, சாராயம் விற்கின்ற திமுக, கஞ்சா விற்கின்ற திமுக, பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து, மானபங்கம் செய்து, குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்து, கொடூரமான முறையிலே கொலை செய்கின்ற ஆட்சி திமுக ஆட்சி. எதை வேணா மன்னிக்கலாம். ஆனா இந்த பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து, பிஞ்சு குழந்தைகளை, 2.5 வயசு குழந்தை, 4 வயசு, 5 வயசு, 10 வயசு, 12 வயசு குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை, மானபங்கம் செய்து கெடுக்கின்ற ஒரு ஆட்சி திமுக ஆட்சியை தூக்கி எறியுங்கள், தூக்கி எறியுங்கள் தமிழக மக்கள். காஞ்சி நகரம், காமாட்சி அம்மா அவருடைய ஆசி, பெண் தெய்வங்கள் தமிழ்நாட்டில். ஆனால் இந்த திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, பெண்களுக்கு மரியாதை கிடையாது. இதுவரை இந்த 5 ஆண்டு காலத்தில் 8700 கொலைகள் நடைபெற்றிருக்கிறது. 8700 கொலைகள். அதில் கிட்டத்தட்ட 2100 பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். 62,000 குழந்தைகளுக்கு மேல், அதாவது 62,000 குழந்தைகள் மீது குற்றங்கள் 5 ஆண்டு காலத்தில். ஒரு நாளைக்கு 5 கொலை, ஒரு நாளைக்கு 35 குழந்தைகள் மேலே குற்றங்கள், 35 குழந்தைங்க. இதெல்லாம் தெரிஞ்சது, தெரியாம எவ்வளவு இருக்கு. ஏன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க, வெளியில சொன்னா குடும்பம் பேரு போயிடும் சொல்றது இல்ல. எவ்வளவு ஒரு கொடூரமானது செயல். உங்க மாநிலத்தில் உள்ள பெண்களுக்கு உங்களால் பாதுகாப்பு வழங்க முடியவில்லை என்றால் நீங்கள் எல்லாம் முதலமைச்சர் ஆகுவதற்கு தகுதியற்றவர்கள். இதுதான் அடிப்படை. நான் பிரிட்ஜ் கட்டினேன், ரோடு போட்டேன், ஐடி கட்டினேன், மால் கட்டினேன், எது கட்டினேன் பண்ண போது பெண்களுக்கு நீ பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா நீங்களாம் எதுக்கியா உனக்கு முதலமைச்சர், எதுக்கியா அந்த பதவி, எதுக்கு இந்த ஆட்சி? இந்த 5 ஆண்டு காலத்தில் 38 குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அம்மா, பாலியல் வன்கொடுமை தெரியுமாம்மா? ரேப் செய்ய, குழந்தைகளை கெடுக்கிறது. குழந்தை இது எங்கேயாவது நடக்குமாயா? போன மாசம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2.5 வயசு குழந்தை, 2.5 வயசு, அது பாலியல் வன்கொடுமை செஞ்சு பலாத்காரம் செய்து கொடூரமான முறையில கொலை செய்தவன் யார் தெரியும்ல? அந்த மாவட்டத்தில் திமுகவை சார்ந்த இளைஞர் சங்க நிர்வாகி. இதாயா திமுக ஆட்சி? நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை பெண்கள் தாய்மார்களுடைய காலை தொட்டு நான் கேட்கிறேன், தயவு செய்து திமுகவை கொண்டு வராதீங்க. இவர்கள் ஆண்டது போதும். ஒரு பக்கம் பாதுகாப்பு இல்ல, மற்றொரு பக்கம் சாராயம், கள்ளச்சாராயம், கஞ்சா, காக்கேன், ஹெராயின், அபின், எல்எஸ்டி, பென்டனைல், மெத்தல்ஆம்பெட்டமைன் போன்ற வெள்ளக்கார என்னென்ன போதை பொருட்கள் பயன்படுத்துறானோ அத்தனையும் நகரத்தில் மட்டுமில்ல, கிராமத்தில், குக்கிராமத்தில் வித்துட்டு இருக்கிறாங்க. எல்லாம் முதலமைச்சருக்கு தெரிஞ்சுதான் விற்கிறாங்க. விற்கிறது யாரா? திமுக தான் விற்கிறான். ஆனால் இவ்வளவு மோசமான ஒரு சூழல். இந்த 5 ஆண்டு காலத்தில் 2200 டன் கஞ்சா வித்திருக்கிறாங்க தமிழ்நாட்டில். எவ்வளவு? 22 லட்சம் கிலோ கஞ்சா தமிழ்நாட்டில்.